இப்படி பறவை நாச்சியாரை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக வாழற சுந்தரர் டெய்லி திருவாரூர் கோயிலுக்கு போவார். அதில் எஸ்பெஷலி அங்கே புற்றிடம் கொண்டார் மன்மீகநாதர் சுவாமியை ரொம்ப பிடிக்கும். எப்பவும் கோயிலுக்கு போகிறதும் சுவாமியை தொழறதும் சுவாமியோட பேசின்னு இருக்கிறதும் இதுதான் அவருடைய வேலை. சுவாமியை பற்றி பாட்டு பாடுறதும் இதுதான் அவருடைய வாழ்க்கையாக இருந்தது. இப்படி நடந்துட்டு இருக்கும்போது அங்கே திருவாரூர் கோவிலில் ஒரு வழக்கம் என்னன்னாலும் ஒரு 5 வேலி கோயில், பெரிய கோயில். அங்கே சிவனடியார்களுக்கெல்லாம் ஒரு கூட்டம் நடக்கும் எப்போவுமே. அவள் எல்லாருமா சேர்ந்து உட்காந்து சத் சங்கம் சுவாமியை பற்றி பாடுறதும் பேசுறதும் சுவாமியோடைய கருத்துக்களை ஷேர் பண்ணிக்கிறதும் அங்கே பெரிய அடியார் கூட்டம் டெய்லி நடக்கும். இப்படி ஒரு நாளைக்கு சுந்தரமூர்த்தி நாயனார் சுவாமியை பார்க்கறதுக்கு வன்மீகநாதரை பார்க்கறதுக்காக உள்ள நுழைஞ்சு போயின்னு இருக்கும்போது இந்த கூட்டம் நடந்துட்டு இருந்தது. எல்லாரையும் பார்த்து சும்மா அப்படி ஒரு வாட்டி தொழுதுட்டு அவர் பாட்டு சைலண்டாக போயிட்டார். அவருக்கு போய் சுவாமியை தரிசனம் பண்ணணும். இந்த அடியார்கள்ட்ட பேசுகிற அளவுக்கு தனக்கு தகுதி இருக்காங்கிறது அவருக்கே தெரியல. இவாளுக்கெல்லாம் சேவகம் பண்ணுற பாக்கியம் இன்னைக்கு கிடைக்குமோ அப்படின்னு எல்லாம் மனசில் நினச்சிண்டு இவாளுக்கு சரிசமமாக நம்ம பேசக்கூட நம்மளுக்கு தகுதி இல்லைங்கிற மாதிரி ரொம்ப மனசில் இதோட தான் வினயத்தோடு தான் போனார். அவர் ஒன்றும் மோசமாலாம் நடந்துக்கவே இல்லை. அவர் போனார் சுவாமியை தொழறதுக்காக, அங்கேருந்து போனார். இதை எல்லாரும் கவனிச்சுட்டு இருக்கும்போது விரண்மிண்ட நாயனார், இந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கதை கேட்டால் நம்ம நிறைய நாயனார் கதை கேட்கலாம். ஏன்னா இதுக்குள்ளேயே நிறைய நாயனார் வருவா. இப்போ விரண்மிண்ட நாயனார் அதுக்குள்ளே ஒருத்தர். விரண்மிண்டர் யாருன்னு கேட்டால் திருச்செங்கோடு, இந்த நம்ம சுவாமிகள் முருகன் பாட்டு பாடும்போது செங்கோட்டு வேலவனே சிவானுபூதி தாரும்னு பாடுவாளே, அந்த செங்கோட்டை சேர்ந்தவர் இவர். நாமக்கல் மாவட்டம் சேலம் பக்கத்தில் அங்கேருந்து வந்தவர். கொங்கு நாட்டிலேருந்து திருவாரூருக்கு வந்திருக்கார். இந்த சத் சங்கத்தையும் சேர்ந்துட்டு எல்லாரோடையும் சேர்ந்து பாட்டு பாடுறதுக்கும் சுவாமியை தொழறதுக்கும் இந்த மாதிரி அவர் ரொம்ப பெரியவர், மோசமானவர்லாம் இல்லை, பெரிய பக்தர் அவர். அவருக்கு அடியார்கள் தொண்டுனா அப்படி ஒரு முக்கியம், அவ்வளோ இம்பார்ட்டண்ட் அவருடைய மனசுக்கு விரண்மிண்டருக்கு. அவர் பார்த்துட்டே இருக்கிறதே இந்த சுந்தரமூர்த்தி நாயனார் அப்படியே போகிறத பார்த்து விடுறார். யார் இவன் அடியார்களை பார்த்து நமஸ்காரம் பண்ணாமல் மரியாதை கொடுக்காம போறானே, இவன் யாரு அப்படின்னு பக்கத்தில் இருக்கிற ஆளை கேட்குறார். ஓ, இவர் தான் நம்பி ஆரூரர், இவர் பெரிய பக்தர் அப்படின்னு பக்கத்தில் இருக்கவர் சொல்றார். பக்தர்னா அடியார்களுடைய அருமையே தெரியலையே, யாருக்கும் நமஸ்காரமே பண்ணலையே. இல்லை, அவர் பெரிய சிவனடியார்னு பக்கத்தில் இருக்கவர் சொல்றார். உடனே என்ன சிவனடியார், அடியார்களை வேண்டிக்க தெரியாதவன் எல்லாம் ஒரு சிவனடியாரா? அவனை இந்த சதஸ்லேருந்து நான் வெளியில தள்ளி வைக்கிறேன், இந்த சிவனடியார் கூட்டத்திலேருந்து அவனை நான் வெளியில தள்ளுறேன் அப்படின்னு அந்த விரண்மண்டர் சொல்லிவிடுறாரு. அப்படி சொல்லாதீங்கோ, வன்மீகநாதருக்கு ரொம்ப அருமையான பக்தர் இவர், அவருக்கு ரொம்ப ஆப்தமானவர், அவரோட தோழர், சுவாமியோட தோழர்னு சொல்றாரு. அப்ப இப்படிப்பட்ட அடியார்களுக்கு மரியாதை கொடுக்காத ஒருத்தனை ஆப்தமா வச்சுட்டு இருக்கார் பாரு, அந்த சாமியை நான் முதல்ல புறகு பண்றேன், அவரே கிடையாது என்னுடைய சிவனடியார் சதசில, சாமியவே வெளியில ஆக்கிட்டு வாழ எதை பத்தி பேசுவாளோ. இதை கேள்விப்பட்டு விடுறார் சுந்தரர். இது காதுல விழுந்து விடுறது. அதோட மனசு வருத்தத்தோட சுவாமி கிட்ட போறார். நான் இப்ப என்ன செய்யறது, இப்படி ஆயிடுத்து அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாரு. சுவாமி எல்லாத்தையும் பொறுத்துப்பார். தனக்கு சுந்தரர் பண்ற அத்தனை அட்டுழியத்தையும் பொறுத்து இருந்திருக்கார். ஆனா இன்னொரு அடியார் மனசு கோன்ற மாதிரி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நடந்துக்கிறதுக்கு சம்மதிச்சதே இல்லை சுவாமி. சுவாமியே நேர்ல வெளியில வந்துட்டாராம். சுவாமி வெளியில பேசினார்னு போட்டிருக்கு. அவர் அசரீரியா பேசினாரா, எப்படி பேசினார்னு தெரியல. சுவாமி சொல்றார், என்னோட அடியார்கள்னா யாரு, என்னோட அடியார்கள் செல்வத்தையோ இல்லை எந்த ஒரு இந்த உலகத்துல கிடைக்கக்கூடிய இன்பங்களையோ பெருசா நினைக்காதவா. நான் கொடுக்குற திருநீரை பெரிய செல்வமா எடுத்து நெத்தியில பூசிட்டு என் காலிலேயே விழுந்து கிடக்கேன்னு சொல்றவா. அவளை விட பெரிய செல்வம் எனக்கு என்ன இருக்க போறது, என்னோட தொண்டர்களுக்கு நான் தொண்டன் அப்படின்னு சுவாமி சொல்றார். சுவாமி சுந்தரமூர்த்தி நாயனார்கிட்ட, இங்க பாரு, உன்னை நீ செஞ்ச விஷயம் நல்லது இல்லை, அடியார்கள்கிட்ட பணிஞ்சு நடந்துக்கோ. அவா என்னை புறகுன்னு சொன்னப்புறம் என்னாலேயே நிலை கொள்ள முடியல, எனக்கே நிம்மதி இல்லை. அவா என்கிட்டேருந்து எதையுமே எதிர்பார்க்கறது இல்லை, என்ன நான் வேணும் அவ்வளவுதான். அந்த மாதிரி அன்புக்கு முன்னாடி அவாதான் என்னை விட பெரியவான்னு சுவாமி சொல்றாளாம். அவா மனசுல இருக்கக்கூடிய அன்புனாலதான் என்னை பெற்றா அவா. அப்படிப்பட்ட அன்பு உள்ளத்தை வச்சுட்டு இந்த உலகத்தையே ஆள்றா என்னுடைய அடியார்கள். நான் கிடைப்பேன்னா போறோம், மோட்சம் கூட வேண்டான்னு சொல்றா என்னுடைய அடியார்கள். அப்படிப்பட்ட அடியார்களுக்கு நடுவில் என்னுடைய அன்பே எனக்கு குறைவுதான்னு சுவாமி சொல்றாளாம்.
இப்படியெல்லாம் அட்வைஸ் பண்ணி சுந்தரமூர்த்தி சுவாமி நாயனாரை சுவாமி வந்து நீ அடியார்களை பற்றி பாடு அப்படின்னு சொல்கிறார். நான் என்ன பாடணும் அப்படின்னு சுவாமியை கேட்குறார். இவரே அடி எடுத்து கொடுக்குறார். சுவாமி தன்னோட அடியார்களை பற்றி பாடுறதுக்கு முழுசாக ஒரு அடி எடுத்து கொடுக்குறார். இந்த முதல் அடி என் அடியார்களை பற்றி நான் தான் ஃபஸ்ட்டு பாடுவேன் அப்படின்னு சொல்லி முதல் அடி எடுத்து கொடுத்ததுக்கப்புறம் கட கட கடன்னு பாடுறார் சுந்தரமூர்த்தி நாயனார். சுவாமி எடுத்து கொடுத்த அடி என்னன்னு கேட்டால், தில்லைவாழ் அந்தணர்தம் அடியார்க்கும் அடியேன் அப்படிங்கிற அடி எடுத்து கொடுத்தார். அந்தணர்னு சொன்னால் ஒரு குலம் மாத்திரம் இல்லை, அந்த ஒழுக்கத்தோட சுவாமிக்கு தன்னை கம்ப்ளீட்டாக அர்ப்பணம் பண்ணி வாழக்கூடியவா எல்லாருமே அந்தணர். அந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நான் அடியேன் அப்படின்னு சுவாமியே சொல்லியிருக்கார். தில்லைவாழ் அந்தணர்தம் அடியார்க்கும் அடியேன், திருநீல கண்டத்து குயவனார்க்கடியேன், இல்லையே என்னாத இயற்பகைக்கும் அடியேன், இளையாந்தன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன், வெல்லுமா மிகவல்ல மெய்ப்பொருளுக்கடியேன், விரி பொருள் சூழ் குன்றையார் விரல் மிண்டற்கடியேன். அவர் தான் விரல் மிண்டர், அவர் தான் கோச்சுண்டவர். அல்லிமென் முல்லை அம்தார் அமர்நீதிக்கடியேன், ஆரூரன் ஆரூரில் அம்மானு காளே. இப்படியே எல்லா அடியார்கள் பேரையும் சொல்லி அவளுக்கு நான் அடிமை, அவளுக்கு நான் அடிமை, இவாளுக்கு நான் அடிமைன்னு வரிசையா சொல்லிகிட்டே வர்றார் சுந்தரமூர்த்தி. நான் முதல் அடி சுவாமி எடுத்து கொடுத்தது, அதுக்கப்புறம் சுந்தரமூர்த்தி பாடிண்டே வர்றார். கடைசியில் சொல்றார், பக்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் அடியேன், பரமனையே பாடுவார் அடியார்க்கும் அடியேன். சுவாமியை பணிவாரே அவளுடைய அடியாளுக்கு கூட நான் அடியாளா இருக்கேன். சித்தத்தை சிவன்பாலை வைத்தார்க்கும் அடியேன், திரு ஆரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன், முப்போதும் திருமேனி தீண்டுவார்க்கடியேன், முழுநீரு பூசிய முனிவர்க்கும் அணியேன். முப்போதும் திருமேனி தீண்டுவார் யாரு? குருக்கள்லாம். சுவாமிக்கு போய் பூஜை பண்றாளே அந்த குருக்களுக்கெல்லாம் நான் அடிமையா இருக்கேன்னு சொல்றார் சுந்தரமூர்த்தி நாயனார். முப்போதும் திருமேனி தீண்டுவார்க்கடியேன், முழு நீர் பூசிய முனிவர்க்கும் அடியேன், அப்பாலும் அடி சார்ந்த அடியார்க்கும் அடியேன், ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு ஆளே. ஆரூர் அம்மானோடைய ஆள் நானு, அவரோட அடிமை நானு, அவரோட அடியாருக்கெல்லாம் நான் அடிமை அப்படின்னு பாட்டு. இப்படி சுந்தரமூர்த்தி நாயனாரோட வாழ்க்கை போயின்னு இருக்கு. பறவையோட ரொம்ப சந்தோஷமா குடும்பம் நடத்திண்டு சுவாமியை வேண்டிண்டு இப்படி பொழுது போயின்னு இருக்கு. ஆனால் எப்போவுமே கோயிலில் போய் சுவாமியை வேண்டிண்டு தேவாரம் பாடிண்டு இந்த மாதிரி சத்சங்கத்தில் எல்லாரோடையும் பழகிண்டு இருந்ததுனால சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு பெருசாக வேலைன்னு ஒன்றுமே கிடையாது. அவருக்கு எங்கேருந்து வருமானம் வரும்? ஆனால் அவருடைய மனைவி பறவை நாச்சியாருக்கு தான தர்மம் பண்ணுறதுன்னா அவ்வளோ இஷ்டம், பெரிய தர்மிஷ்டை. அப்போ அவளுக்கு இந்த எல்லாருக்கும் சிவனடியார்களுக்கெல்லாம் சாப்பாடு போடணும், வீட்டுக்கு வந்தவளுக்கு சாப்பாடு போட வேண்டாமா, உங்களை பார்க்கறதுக்கு இத்தனை பேர் வராளே, அவளை வெறுங்கையோடையே அனுப்ப சொல்றேன் அப்படின்னு கேட்குறா. இப்போ நான் சாதம் போடுறதுக்கு எனக்கு நெல் வேண்டாமா, நான் எங்கே கொண்டு வருவேன் அப்படின்னு பறவை கேட்குறா. என்ன கேட்டாலும் சுந்தரமூர்த்தி நாயனார் யாரை கேட்பார்? யாரையும் கேட்க, சுவாமியை மட்டும்தான் கேட்பார். உடனே சுவாமி என்ன பண்ணுவார்? அவருக்கு வேணுங்கிற யார்கிட்ட போய் சொல்லணுமோ அவள்கிட்ட சொல்லி இவரே ஏற்பாடு பண்ணுவார். அப்போ குண்டையூர் கிழார்னு ஒருத்தர் பக்கத்து ஊரில், பக்கத்து ஊருக்கு திருக்குவளை, அந்த திருக்குவளைக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் குண்டையூர். ரொம்ப வளமாக இருக்கிற ஒரு வயசான பெரியவர், சிவபக்தர். அவர் ரொம்ப நல்லவர், மனசால உத்தமர். அவர் இந்த மாதிரி கைங்கரியம், சிவ கைங்கரியம்னா அதுக்கெல்லாம் சந்தோஷமாக கொடுக்கக்கூடியவர். அவர்கிட்ட போய் நீ சுந்தரமூர்த்திக்கு நெல் வேணுமா, நீ கொடு அப்படின்னு சொல்லி வச்சிருக்கார். அதனால எப்போ பார்த்தாலும் குண்டையூர் கிழார் மாதம் இத்தனை நெல் நிறைய அமுச்சு விட்டுருவார். அதை வாங்கி சந்தோஷமாக பறவை நாச்சியார் சமைச்சு வர சிவனடியார்களுக்கெல்லாம் போட்டுட்டு இருந்தா. இப்படியே போயின்னு இருந்தது. கொஞ்ச நாள் கழிச்சு என்னாச்சு? மழை இல்லை, வறட்சி, யாருக்குமே எந்த நெல்லும் விளையில. குண்டையூர் கிழாருக்கு பெருத்த நஷ்டம், ஒரே பஞ்சம் வந்துடுத்து. அந்த பஞ்சத்தினால எப்படிடா நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் கேட்பாரே, அவருக்கு பாவம் அவருடைய சிவனடியார்களுக்கெல்லாம் அவர் கைங்கரியம் பண்ணதெல்லாம் நின்று போயிடுமே அப்படின்னு ரொம்ப வருத்தம் குண்டையூர் கிழாருக்கு. நான் என்ன பண்ணுவேன் சுவாமின்னு டெய்லி போய் சாமியை வேண்டிக்கிறது, மனசு வருத்தப்பட்டு ஆத்திரப்படுத்து தூங்கிடுறது. இப்படியே பண்ணிட்டு இருந்தார் கொஞ்ச நாளைக்கு. அப்போது ஒரு நாளைக்கு சுவாமி பார்த்தார். ஓஹோ, சுந்தரத்துக்கு வேணுமா, அப்போ தோத்தரன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமா கொடுத்தா அவர் சுவாமியா மலையா கொடுத்துட்டார். குண்டையூர் கிழார் வீடு பூரா, வெளியில பூரா எல்லா இடத்துலையும் பெரிய பெரிய மலையா நெல் குமிஞ்சு கிடக்கு. வேணும்னு தான் கொடுத்தார். அப்போதான் அந்த பஞ்சத்தில் அடிபட்டிருக்கிற எல்லா ஜனங்களும் சந்தோஷமா சாப்பிட்டோன்னு. இருந்தாலும் அவ்வளோ கொடுத்தா யாரு கொண்டு போய் எங்கே கொடுப்பா?
இந்த குண்டையூர் குழார் கண் முழிச்சு பார்த்துட்டு, என்னடா சுவாமி இப்படி கொடுத்துருக்காளே நம்மளுக்கு, நம்ம இதை எப்படி கொண்டு போய் சுந்தரமூர்த்தி நாயனார்கிட்ட சேர்ப்போம், நம்மள்கிட்ட யார் இதை கொண்டு போய் கொடுக்க முடியும் அப்படின்னு மலைச்சு போயிட்டார். இந்த சமாச்சாரம் தெரிஞ்சு சுந்தரமூர்த்தி நாயனார் வரார். குண்டையூர் குழாரோட வீடு நிலம் எல்லாமே நெல்லுகளால் ரொம்பி இருக்கிறத பார்த்து திகைச்சு போயிடுறாரு. இதை எப்படி எடுத்துன்னு போகிறது? நம்மளா இருந்தால் என்ன செய்வோம்? யாரை கூப்பிட்றது, எந்த வண்டி சர்வீஸை சொல்கிறது, நம்ம எந்த ஃப்ரெண்டை சொல்கிறது, இப்படி தானே நினைப்போம். அப்படிப்பட்ட எண்ணங்கள் எதுவுமே சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு வராது. அதுதான் அவருக்கும் நம்மளுக்கும் வித்தியாசம். அவர் சுவாமி ஒருத்தர் தான் கேட்பார், வேறு யாரையுமே கேட்க மாட்டார். குண்டையூருக்கு பக்கத்தில் இருக்கிற பெரிய சுவாமி க்ஷேத்திரம் திருக்கோளிலி தான். திருக்கோளிலி அப்படிங்கிறதுனா என்னன்னு கேட்டால், எல்லா நவகிரகமும் அங்கே பூஜை பண்ணி சுவாமியை அவளோட தோஷங்களை போக்கிக்கிறதுக்காக சுவாமியை வேண்டிண்டு, அந்த தோஷ நிவர்த்தி ஆனதுனால அங்கே வேண்டிக்கிறவளுடைய கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் எல்லாம் நீங்கும். அங்கே இருக்கிற சுவாமி ஸ்வயம்பூ சுவாமி, பிரம்மபுரீஸ்வரர், பிருகநாயகி சுவாமி, அம்பாள். அங்கே 7 நடன போஸில் அங்கே பிருங்க நடனத்தோடைய க்ஷேத்திரம் அது. அந்த இடத்துல பிரம்மா வேண்டிண்டார், பீமன் வேண்டிண்டான் அவனுடைய இது பிரம்மஹத்தி தோஷம் போகிறதுக்கு. எல்லாத்துக்கும் வேண்டிண்டு அவள் எல்லாரும் முக்தி அடைஞ்சா, அவள்லாம் சந்தோஷப்பட்டான்லாம் கதைகள் இருக்குது. இந்த சுவாமியை நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் வேண்டிக்கிறார். சுவாமி திருக்கோளிலியப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கோ, இந்த நெல்லு மலையை கொண்டு எங்கள் வீட்டில் விடுங்கோ அப்படின்னு சொல்கிறார். அது எப்படி சொல்கிறார்? அவருக்கு கொழுப்பு. அவர் சொல்கிறார், நீள நினைந்தடியேன். அதாவது விட்டு விட்டு உங்களை நினச்சிக்க மாட்டேன், கண்டினியூஸாக உங்களை தான் நினைக்கிறேன். உங்களை நீள நினைந்தடியேன், உமை நித்தலும் கை தொழுவேன். வாழன கண்மடவாளவள் வாடி வருந்தாமே. அழகா கண்களை உடைய என்னோட பறவை இருக்காளே, என்னோட பொண்டாட்டி, அவள் மனசு வருத்தாத மாதிரி நீங்கள் நடந்துக்கப்படாதா? சுவாமி இதுதான் வேலை அவருக்கு. கோளிலி எம்பெருமான் குண்டையூர் சில நெல்லு பெற்றேன். இவர் மலை மலையாக குமிச்சிருக்கார் நம்ம சுவாமி. சுந்தரமூர்த்தி நாயனார் வெறுப்பேற்றுறார் சுவாமியை. எனக்கு ஏதோ கொஞ்சம் நெல் கிடச்சிருக்கு, அதாவது அதை கூட நீங்கள் கொடுத்தேன்னு சொல்ல. நம்ம உடனே நம்மளுக்கு சினிமாவில் நடக்கிற ஒரு கதாநாயகனை ஒரு சிரிப்பு நடிகன் ஃபோன் பண்ணி கூப்பிட்டு, எனக்கு ஏதோ கொஞ்சம் நெல் கிடச்சிருக்குப்பா, நீ எடுத்துகிட்டு போ மச்சான் அப்படின்லாம் சொல்கிற மாதிரி நம்மளுக்கு தோணுறது இவர் பேசுறது எல்லாம் கேட்டால். கோளிலி எம்பெருமான் குண்டையூர் சில நெல் பெற்றேன், கொஞ்சம் நெல் கிடச்சிருக்கு. ஆளிலே எம்பெருமான் அவை அட்டித்தரப்பணியே. எனக்கு ஆளே கிடையாது சுவாமி, இதையெல்லாம் கொண்டு அங்கே தரப்படாதா, அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கோ அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் ரொம்ப லாஜிக்கலாக கேட்குறார். பாதியோர் பெண்ணை வைத்தாய், படருஞ்சடை கங்கை வைத்தாய், மாதர் நல்லார் வருத்தம் அது நீயும் அருதி என்றோ. உனக்கு உடம்புலையே பாதியை நீ ஒரு பொண்ணுக்கு கொடுத்துருக்க, தலையில் ஒரு பொண்ணை வச்சுருக்க, பொண்களுக்கு வரக்கூடிய கஷ்டம்லாம் உனக்கு நல்லா புரியுமோ இல்லையோ? எதுவும் கல்யாணமே ஆகாத ஆள், பொண்களோடைய சம்பந்தமே இல்லாதவான்னா அவளுக்கு ஒன்றும் தெரியாது, உனக்கு எல்லாம் தெரியுமே. அப்போ என்னுடைய பொண்டாட்டிக்கு வரக்கூடிய கஷ்டத்தினால நான் அவஸ்தப்படுவேங்கிறது உங்களுக்கு தெரியறதா அப்படின்னு சுவாமி கிட்ட கேட்குறாரு. ஆனால் அடிக்கடி சில நெல்லு பெற்றேன்னு சாமியை கண்டினியூஸாக வெறுப்பேற்றுறார். கோதில் பொழில் புடை சூழ் குண்டையூர் சில நெல்லு பெற்றேன், ஆதியே அற்புதனே அவை அட்டித்தரப்பணியே. எல்லாத்துக்கும் ஆதியான சுவாமியே, இதை கொண்டு கொடுங்கோப்பா அப்படின்னு இவர் பாட்டெல்லாம் சொல்லி முடித்த உடனே சுவாமி என்ன பண்ணுறார்? எல்லா பூதகணங்களையும் அனுப்பி எல்லா நெல்லையும் கொண்டு போய் திருவாரூரில் கொண்டு போய் வச்சுடுங்கோடா அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறார். பூதகணம்லாம் என்ன பண்ணுறது? எல்லா நெல்லையும் கொண்டு போய் பறவையாத்திலையும் இத்தனை போட்டு மலை மாதிரி குமிச்சு திருவாரூர் பூரா மலைமலையாக தெருவாக கொண்டு போய் குமிச்சு விடுறதுகள். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நம்ம நல்லதோ கெட்டதோ நம்ம வீட்டு சாமான் நம்ம ஒன்று ரோடாக போட்டிருக்கோன்னா அதுக்கு நம்ம தானே பொறுப்பு. பறவை போய் எல்லார்ட்டையும் சொல்கிறா, யார் யார் ஆற்று பக்கத்துலலாம் என்ன நெல் மலை இருக்கோ அதில் வேணுங்கிறதெல்லாம் எடுத்துட்டு பாக்கி எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லிடுறா. இந்த சம்பவத்தை கேட்டால் ஔவையார் பாட்டு ஒன்றுத்துக்கு கண்கூடான அத்தாட்சி இதுதான் அப்படின்னு தெரியுது. ஔவையார் என்ன பாட்டு பாடினா, நெல்லுக்கிரைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் ஆங்கே பொசியுமாம், தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழைன்னு. ஒருத்தர் நல்லவர் இருந்தார்னா அவருக்காக இந்த உலகத்துக்கே மழை பெய்யுமா, எல்லாருக்குமே கிடைக்குமா. நெல்லுக்கு நம்ம தண்ணி பாய்ச்சினோன்னா அங்கங்கே சுற்றி கிடக்கிற புல்லுக்கும் அந்த தண்ணி போய் சேரும். அந்த மாதிரி ஒருத்தர் நல்லவர் இருந்தார்னா அந்த ஊருக்கே நல்லது நடக்கும். அந்த மாதிரி பஞ்சம்
இருக்கும்போது, ஊரில் ஜனங்கள்லாம் கஷ்டப்படும் போது சுந்தரமூர்த்தி நாயனார் ஒருத்தர் இருந்ததுனால அந்த ஊருக்கே நெல் கிடச்சிது. சுவாமி கொடுத்தார். மழையாக கொடுத்தா கூட அதுக்கப்புறம் பயிர் பண்ணி அதெல்லாம் அறுவடை பண்ணி அதுக்கெல்லாம் காலம் ஆகுமேன்னு சொல்லிட்டு நெல்லாவே கொடுத்துட்டார்.